வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவணன் நம்மோடு விரைவில் இணைந்து கொள்வார். அதிமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க. அங்கே போய் மத்திய அமைச்சர்களை சந்திச்சுட்டு இவ்வளவு நிதி பெற்றுவிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசின் மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை திசை திருப்புவதற்காக அதிமுக அமைச்சர்கள் பாடுபடுவது மாதிரி இருக்குது அப்படின்னு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்குதா? தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே மத்திய அரசு மேலே கோபம் இருக்கா? கோபம் இருக்கிறது உண்மையாக இருந்தால் அதிமுக அதை திசை திருப்ப பார்க்குதா? எந்த மாதிரி திசை திருப்புது? அதிமுக மட்டும்தான் இப்படி செய்யுதா? மத்திய அரசோட நெருக்கமாக இருக்கிறவங்க, கூட்டணியில் இருக்கிறவங்க, கூட்டணியில் இருக்கிற சூழலில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்களா? இணக்கமாக இல்லாத மாநில அரசுகளை மத்திய அரசுகள் எப்படி நடத்தியிருக்குது? இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் மத்திய அரசிடம் இருந்து உதவிகளை பெற முடியும் அப்படிங்கிற சூழல் நமக்கு எதை காட்டுது? அரசமைப்பு சட்டம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறதெல்லாம் வெறும் காகிதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளா? இப்படின்னு இந்த ஒரு வரியை பார்க்கும்போது பல கேள்விகள் வருது. ஆவடிக்குமார், முதல்ல உங்ககிட்டேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் சொல்றதுல உண்மை இருக்கா? ஸ்டாலின் சொல்றதுல உண்மை இல்லை, முழுக்க முழுக்க அரசியல் இருக்கு. அதை விட திமுகவின் தலைமையில் ஏற்பட்ட தலைமை வறட்சியினுடைய வெப்பம் தெரியுது. திமுக தலைமை இன்றைக்கு அரசியல் நடத்தணும்னு விரும்புகிறத தவிர தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தில் எந்த விதமான ஒரு அக்கறையோ அல்லது தெளிவோ இல்லாம தான் அறிக்கைகள் வந்துட்டு. அவர் குற்றம் சாட்டுற விஷயங்கள் எல்லாம் நான் முடிச்சிடறேன் நடக்கக்கூடிய விஷயம். அதுதான் இதுலயே அவர் என்ன சொல்றாரு, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் டெல்லிக்கு போய் அந்த நிதியை பெறவில்லை, அதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. அங்க போய் நிலுவையில் வர வேண்டிய தொகையை பெறவில்லை. ஏற்கனவே பல திட்டங்களுக்காக வந்த தொகையை திருப்பி அனுப்பி செலவழிக்காம. எனக்கு புரியுது, நான் சொல்லிடுறேன். அது குற்றச்சாட்டு. அதே அறிக்கையில் தமிழ்நாடு அமைச்சர்கள் டெல்லிக்கு போய் நிதியை வாங்கிட்டு தான் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் மேலே அந்த அரசாங்கத்தை நியாயப்படுத்துகிறாங்க, அல்லது அவர்களுடைய மற்ற அந்த நடவடிக்கையில் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கி வாங்கி வந்தார்கள்னு அவர் சொல்லல. நிதியை வாங்குவதாக மத்திய அரசு தருவதாக அங்கிருந்து பேட்டி கொடுக்கிறார்கள். இப்போ அங்கிருந்து பேட்டி கொடுக்கிறாங்க. அங்கிருந்து பேட்டி கொடுப்பதன் மூலமாக வேறு சில விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு மேல கோபம் இருந்ததுன்னா அந்த கோபத்தை தணிப்பதற்கான முயற்சியாக இதை சொல்ல முடியும், அல்லது திசை திருப்புவதற்கான முயற்சியாக இதை சொல்ல முடியும். அதாவது மற்ற அமைச்சர்கள் போய் அவங்க துறை சம்பந்தமான நிதியை வாங்குறாங்க, அதை கேட்குறாங்க, கேட்டு பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க தரன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி உத்தரவாதத்தை இவங்க சொல்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்க எதிர்ப்புணர்ச்சி குறையிறதுக்கு இவங்க காரணமாக இருக்கிறாங்கன்றது தான் அதனுடைய பொருள். அதை சொல்லக்கூடியவர் அப்போ ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அதை அந்த வேலையை செய்யலன்னு கேட்குறாரு. இப்போ ரெண்டுமே ஒரு முரண்பாடு தானே. அது அவர்கள் போய் அங்கே கேட்கறதே ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறக்கூடியவர் இதை ஏன் கேட்கலன்னு வேற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆக இதில் ஒரு முரண்பாடு, அவர் ஒரு தெளிவின்மையினுடைய வெளிப்பாடாக தான் தெரியுது. சரி, நீங்கள் ஆவடிக்குமார் தெளிவின்மைன்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த ஸ்டாலினுடைய அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் நண்பர் ஆவடிக்குமார்ட்ட என்ன கேட்க விரும்புகிறேன், சில வார்த்தைகளை வச்சு விளையாடி பயனில்லை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுடைய வறட்சி நிவாரணமாக எவ்வளோ கேட்டீங்க? 29,000 கோடின்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க? 1600 கோடி. அப்புறம் இன்னும் ஒரு தொகையை புயலுக்காக கொடுத்தாங்க. கேட்டதுக்கும் இதுக்கு எதேன்னு சம்பந்தம் இருக்கா? இவ்வளவு குறைவான தொகை தரலாமா? இது தமிழகத்தை இழிவுபடுத்துவது போல் இருக்கிறதே. இதை என்றைக்காவது இப்போ வரை கண்டித்து, வன்மையாக கண்டித்து இந்த அமைச்சர்கள் பேசியதுண்டா? இப்போ இதுதான் யதார்த்தமாக இருக்குது. இப்போ பட்டியல் சாதியினர் மற்றும் மலைவாழ் மக்களுக்கான அந்த திட்டம் அவர் சொல்கிறார் 2006, 2007 மன்மோகன் சிங் அரசு காலத்தில் தாங்களும் அங்கே அமைச்சர்கள் இருந்த காலத்தில் உருவான ஒரு நல்ல திட்டம் என்று அதெல்லாம் விளக்கியிருக்கார்.
நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன், அப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அரசை ஆதரித்திருந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய பங்களிப்பை நீங்க விட்டு கொடுக்க தயாரா இல்ல? இல்லை இல்லை, அவங்க திமுக சொல்றாருல்ல, நாங்களும் அங்க வகித்தாக்குறாரு. உண்மையிலேயே நான் யோசிச்சு பார்க்குறேன், 2004க்கும் 2008க்கும் இடையில பல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு அகில இந்திய அளவில். அதில் இது ஒரு நல்ல காரியம் என்று மிகச் சரியான முறையில் ஸ்டாலின் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார். அதன் மூலமாக தமிழகத்துக்கு வர வேண்டியது கிட்டத்தட்ட 2600 கோடி ரூபாய். ஆனால் வாங்கினீர்களா? வாங்கலை. இப்போ இதை மறுக்க முடியல நண்பர் குமார்னால. வார்த்தைகளை வச்சு விளையாடி பயனில்லை. அடிப்படையான அவருடைய குற்றச்சாட்டில் சரக்கு இருக்குது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு வாக்கியத்தை நீங்கள் பார்க்க ரொம்ப வேதனையாக, நீங்கள் அது போகும்போதே அதை அழகான முறையில் எடுத்து சொல்லிக்கிட்டு வந்தீங்க. அடிப்படையான சில விஷயங்களில் பாஜகவினுடைய தமிழக தலைவர் தமிழிசை அவர்கள் என்ன சொன்னாங்க? விவசாயிகளுடைய கடன் ரத்தாகணும்னா தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரணும்னாங்க. இதனுடைய அர்த்தம் என்னங்க? அரசியல் சாசன நெறிமுறைக்கு நேர் எதிரான பேச்சு. நான் கேட்குறேன் நண்பர் குமார் அவர்களை, இதை அவர்கள் கண்டித்தது உண்டா? நீட் விவகாரத்தில் என்னாச்சு? ஒரு கண்டன அறிக்கை. சட்டமன்றத்தில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்கள் சர்வ சாதாரணமாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறது மோடி அரசால். இவங்க என்ன நிலைக்கு வந்தாங்க தெரியுமா? அந்த நீட்டுக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டத்தை மாற்றுவது, 10ஆம் வகுப்புலையும் பொது தேர்வு நடத்துவது என்று அறிவிக்கிறீங்க. 11ஆம் வகுப்புலையும் +1லையும் நடத்துவது என்று அறிவிக்கிறீங்க. அப்படி என்றால் எந்த அளவுக்கு மத்திய அரசை நீங்கள் அனுசரித்து போக தயாராயிட்டீங்க? உங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்து, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தமிழக மக்களுக்கு மத்திய அரசு மீது கடும் கோபம் இருக்கிறது. நீங்கள் நம்ம நீட்டில் பார்த்தோம், ஜல்லிக்கட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த கோபத்தை இவர்களும் நியாயமாக பிரதிபலித்திருக்க வேண்டும். பிரதிபலிக்கலையே. பேசலாம். நம்மோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் சரவணன் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சரவணன். அதிமுக அமைச்சர்கள் டெல்லியில் போய் இவ்வளவு நிதி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக மத்திய அரசு மேல தமிழ்நாடு மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு மு க ஸ்டாலின் இன்னைக்கு அறிக்கையில் சொல்றாரு. அந்த அப்படி அவங்க திசை திருப்புறாங்களா அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னால, தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே மத்திய அரசு மேல கோபம் இருக்காங்கிற கேள்வியே வருது. அருணன் கோபம் இருக்குது சில விஷயங்கள்லன்னு சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. நீங்க கோபம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு நிறைய கோபம் இருக்கிறது. முக்கியமாக இது எதில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழகத்தில் அந்த மீனவர் பிரச்சனையில் ஆரம்பிக்குது. தேர்தலுக்கு முன்னால் ராமேஸ்வரத்தில் போய் சுஷ்மா ஸ்வராஜ் போய் போராடினாங்க. நாங்கள் வந்த உடனே இந்த தமிழக மீனவர், சிங்களவர்களுக்கும் தமிழர்களும் இருக்கக்கூடிய அந்த மீனவர் பிரச்சனையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் உடனடியாக முடித்து வைப்போம், அதில் துரிதமாக செயல்படுவோம்னு சொல்லி சொன்னாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற வாரம் புத்த பௌர்ணிமா நிகழ்ச்சிக்காக ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தார். என்ன பண்ணார்? அங்கே போய் எம்ஜிஆர், ஏஆர் ரஹ்மான் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு வந்தாரே தவிர தமிழக மீனவர்களின் பிரச்சனையை பற்றி பேசினாரா? சரி, இது ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காவேரி மேலாண்மை வாரியம். உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, காவேரி மேலாண்மை வாரியத்தை நீங்கள் அமையுங்கள் என்று உத்தரவிடுகிறது. அடுத்த நாள் சரி நாங்கள் பண்ணுறோம், 4 நாளில் நாங்கள் பண்ணுறோன்றாங்க. 4வது நாள் என்ன பண்ணுறாங்க? அங்கே கர்நாடகாவில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சு அவங்களோட டெபாசிட் போயிடுவாங்க. என்ன பண்ணுறாங்க? உடனே தமிழகத்தில் தான் நமக்கு எந்த விதமான ஒரு ஒட்டும் உறுதும் இல்லையே, நம்ம இதை தமிழகத்தின் நலன்களை காவு வாங்குவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் சொல்ல முடியாது, இது பாராளுமன்றத்தில் தான் ஏற்ற முடியும்னு சொல்லி அதை பண்ணுறாங்க. ஜல்லிக்கட்டில் என்ன பண்ணுறாங்க? போன வருஷம் வரைக்கும் எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்றாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் போராட்டம் நடைபெற்றவுடன் வெடித்து கொண்டு அதில் ஒரு அரசியல் செய்யணுன்றதுக்காக உடனடியாக இதை வச்சு பிரசிடென்ஷியல் அசென்ட்டை 2 நாட்களில் கொடுக்கிறார்கள். 2 நாட்களில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசிடென்ஷியல் அசென்ட் நீட் தேர்வு அப்போ எங்கே போச்சு? குப்பையில் கிடக்குது. நீட் நம்மளுடைய அந்த இது எங்களோட கவனத்துக்கே வரலன்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. இதை அனைவருமே தமிழக மக்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு கடுங்கோபம் இருக்கிறது. இதை தவிர முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்தி திணிப்பு. இதுவரை ஒரு பட்டும் படாமலும் இருந்த அந்த இந்தி திணிப்பு இப்பொழுது அப்படியே ஃபுல் ஃபோர்ஸ்ல நம்ம மீது இந்தி திணிப்பை திணித்து கொண்டிருக்கிறார்கள். சொல்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே ஏற்கிறேன். அந்த இந்தி திணிப்பா இருக்கட்டும், நீட் தேர்வா இருக்கட்டும், ஜிஎஸ்டி பிரச்சனைகளாக இருக்கட்டும்,
ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அப்படியே தேடி வேர்களை தேடி போனா எல்லாமே அந்த வேர்கள் எல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில தான் போய் நிக்குது. இல்ல அப்ப அந்த கோபம் வந்து அப்பவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மேல வராமல் வேற யாரோ திசை திருப்பிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொருள் ஆகுது. இல்ல, காவேரி மேலாண்மை வாரியத்துக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம்? நீட் தேர்வுக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம்? எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது வந்து அதாவது நீங்க வந்து இல்ல இதா எப்படின்னா பிஜேபி காரங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, நாங்க வந்து சிறந்த ஆட்சியாளர்கள், இந்தியாவை வந்து அங்கே கொண்டு செல்வோம் இங்கே கொண்டு செல்வோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இதற்கு காரணம் காங்கிரஸ், இதற்கு காரணம் காங்கிரஸ். ஐயா, இதற்கு காரணம் காங்கிரஸ் தான், அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்க அதை மாற்றி அமைக்க வேண்டும். அதை விட்டுட்டு இதுக்கு வேர்கள் அங்கே இருக்குன்னு சொன்னா அது வந்து ஒரு சரியான தீர்வாகாது. அது வந்து ஒரு அரசியல் நடத்தும் ஒரு சரியான முறையும் கிடையாது. சரி, இது அதை ஒரு காரணமாக சொல்றதோ அதை தீர்வாக சொல்றதோ ஏற்க முடியாதுங்கிறத நான் முழுக்க ஏற்கிறேன். சோ கண்டிப்பா கோபம் அவங்க மேல தானே திரும்பும். முழுக்க ஏற்கிறேன். ஆனா மத்திய அரசினுடைய போதாமை அல்லது மத்திய அரசு செய்யக்கூடிய தவறான செய்கைகள், அதற்கு எதிராக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் நடத்தக்கூடிய எதிர்வினைகள் அல்லது போராட்டம் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் மத்திய அரசோட, அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுகவோ அல்லது அதிமுகவோ இங்க வந்து பெரிதாக எதுவும் செய்யறது இல்லைங்கிறத கடந்த காலத்துல தொடர்ந்து பார்த்து பெரிதாக செய்ய வேண்டியது இல்லைன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை அது வந்து அடிப்படையாக வேற சில கேள்விகளுக்கு இட்டு செல்லுது. நான் வந்து திமுக மேலேயோ அல்லது அதிமுக மேலேயோ பாஜக மேலேயோ காங்கிரஸ் மேலேயோ அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாக இந்த பிரச்சனைகளையே பார்க்கல. ஸ்டாலின் சொன்ன அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய வாசகங்கள் அதற்குள்ள இருக்கக்கூடிய வேற சில விஷயங்களுக்கு இட்டு செல்லுது. இல்ல, நீங்க பார்க்கல, ஆனா மக்கள் வந்து இது வந்து அதிமுக அரசின் ஒரு கையாலாகத்தனம் என்றுதான் பார்க்கிறது. அதாவது அவர்களுக்கு வந்து பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க முதுகெலும்பில்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது வந்து சரியோ தவறோ, செல்வி ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது 2016 வந்து நீட் தேர்வுக்கு வந்து விலக்கு கொடுத்தது மத்திய அரசு. இப்பொழுது ஏன் அந்த தேர்வுக்கு அவர்களால் விலக்கு வாங்க முடியவில்லை? இதை விட இதில் ஒரு நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்ச் 10ஆம் தேதி வந்து காமன் கவுன்சிலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீட்டில் சொல்கிறாங்க. சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு, அதாவது நம்ம வந்து இங்கேருந்து பிரசிடென்ஷியல் அசென்ட்டுக்காக இங்கே பில் அமைச்சிருக்கோங்க, அந்த பில்லு இருக்குன்றத காரணம் காட்டி கூட வந்து நான் இந்த காமன் கவுன்சிலிங்கை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிற தைரியம் கூட இந்த தமிழக அரசுக்கு இல்லை. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காமன் கவுன்சிலிங்கா எஸ் நாங்கள் ஒத்துக்கிறோம் அதை அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சிலிங் ப்ராஸ்பெக்டஸ் இது ஏன் நீட்ன்றது ஒரு சின்ன இஷ்யூவா தெரியல, அது ஏன் பெரிய இஷ்யூனா மாநில சுயாட்சி என்ற அந்த கொள்கையின் அடி வேறையே வந்து அறுக்குது இந்த நீட். அதனால தான் இதுக்கு வந்து இவ்வளவு அப்போசிஷன். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நாள் வந்து மே 18 இன அழிப்பு நடந்த, இன அழிப்பின் போது உச்சமாக நிகழ்வுகள் நடந்த ஒரு நாள். அந்த நேரத்தில் அன்றைக்கு அந்த இன அழிப்புக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்திய அரசு துணையாக இருந்தது அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கோபம் இருக்கும்போது, தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த விதமாக எதிர்வினை ஆற்றின அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க முடியுது. மத்திய அரசோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லாமல் ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழலில் இருந்தாலும் சரி, நேரடியாக மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துவதற்கு முன் வருவது இல்லை. இல்ல, இது இந்த மே 18 வச்சு ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷனை கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க வந்து ஏதோ வந்து திமுக வந்து இதற்கு வந்து உடந்தையாக இருந்தது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. அது உண்மை கிடையாது. தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக போரை நிறுத்த வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு, போர் நிறுத்தியாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அஷூரன்ஸ் கொடுக்கும் பொழுது, ஹோம் மினிஸ்டர் அஷூரன்ஸ் கொடுக்கும் பொழுது யாரை நம்புவாங்க? பிரைம் மினிஸ்டர் நம்பணுமா வேண்டாமா? நம்பி உண்ணாவிரதத்தை வந்து வாபஸ் பெற்றுக்கொண்டு போர் நிறுத்தம் நடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கப்புறமாக இலங்கை அரசு அந்த வாக்குறுதிகளை மீறி வந்து தொடர்ந்து போரில் ஈடுபடுது. அதற்கு வந்து நாங்கள் வந்து துணை நின்றோம் என்றால் அது வந்து எவ்வளவு ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. அபத்தமான குற்றச்சாட்டு இல்லைங்கிறதுக்கான விரிவாக என்னால திரும்ப பதில் சொல்ல முடியும். ஆனா 9 மணிக்கு காலத்தின் குரல்ல அதே பொருள் பேச போறாங்கிறதுனால அதை பற்றி விரிவாக இப்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அவடிக்குமார், அதாவது ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியுமா? நாங்கள் ஆட்சியிலிருந்து வெளியேறுவதால் இந்த பிரச்சனை வச்சுக்கிட்டு காவேரி தண்ணி கூட வாங்கி கொடுக்க முடியல. ஆனா 18 எம்பியை வச்சுட்டு ஈழத்துல போற நிறுத்தணும்னா என்ன ஜோக்கா இது?
நிஜமாவே அதாவது கேக்குறேன்னா இல்ல ஒரு தண்ணி குடிக்க தண்ணி வாங்கி குடிக்க முடியல 50 எம்பி வச்சுட்டு ஆனா 18 எம்பி வச்சுட்டு நாங்க போற நிறுத்தணுமா? அவசரப்படாதீங்க சரவணன். இல்ல அவசரப்படல. முதுக திரும்பி பார்க்காம பேசாதீங்க. 2007 காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் இறுதி தீர்ப்பு தந்தது. அதுக்கு பிறகு மத்தியிலும் நாங்கள், மாநிலத்தில் நாங்கள், உள்ளூரில் நாங்கள், உள்ளாட்சியை நாங்கள் கொட்டம் அடிச்சிங்களே. எங்களை கேட்டு தான் வந்து ஜனாதிபதியை காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறாரு. எங்களை கேட்டு தான் பிரதமர் வந்து எதையும் செய்கிறாருன்னு சொன்னீங்களா? அன்னைக்கு எங்கே போச்சு காவிரி மேலாண்மை வாரியம்? அது அரசியலில் வெளியிடுற யோகியதையாவது இருந்ததா? இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனை பற்றி பேசுறீங்களே, மீத்தேன் எரிவாயு திட்டத்தை கொண்டு வந்து அந்த காவிரி டெல்டா பாசன பகுதி முழுக்க ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற நோக்கம் வந்து மத்திய அரசு வந்ததுன்னா அதை ஆய்வு செய்வதற்கு நீங்க அனுமதிச்சனால தான் இன்னைக்கு வந்து அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் நீங்க வராங்க. இன்னைக்கு தனியார் வந்து அதை செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பிரச்சனையை பேசணும்னா பிரச்சனையை பேசுங்க. நாங்க தான் யோகியன் மட்டும் பேசாதீங்க. நீங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு தொடருதுன்னா இதில் என்ன சொல்றாரு? 2006 2007 நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் இவங்க அறிவிச்சாங்க. அவங்க அறிவிச்சாங்க, அதை செயல்படுத்தினாங்களான்னா செயல்படுத்தலை. அதுக்கு வந்து மாநில அரசாங்கம் வந்து பொறுப்பேற்க முடியுமா? இன்னைக்கு உங்க ஒரு மத்திய அரசாங்க திட்டம், இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாமே அந்த பணத்தை வந்து நேரடியாக அவங்க தான் வங்கி கணக்கில் போடுறாங்க. அப்படி இருக்க சொல்ல வந்து அந்த ஒரு ஆதிதிராவிட மாணவருக்கு அந்த நிதி வந்து சேரலைன்னா அவங்க வந்து அதை சரியாக வந்து அனுப்பலன்றதான் அதனுடைய பொருளே தவிர அது வந்து மாநில அரசாங்கத்துக்கு என்ன? மாநில அரசாங்கம் கிட்ட கொடுத்து ஒவ்வொரு மாணவருக்கும் நிதி அனுப்புறாங்களா? மாநில இல்ல ஒவ்வொரு விவரங்கள் நான் முடிச்சிடுறேன். நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எது சொன்னாலும் பதிலுக்கு அவர்களை குற்றம் சாட்டுற குற்றம் பதிலாக சொல்லிட்டு எங்கள் மீது சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் சொல்றேனே தவிர நான் குற்றம் சாட்டல. இது எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாமே நன்மை செஞ்சிருச்சுன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு ஓரளவுக்காவது ஏதாவது 1-2 நடந்ததை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்காக நடந்ததை வரவேற்க கூடாதுன்னு இருக்கா? இன்னைக்கு வந்து மின்சார வாரியத்திலிருந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு அவங்க நமக்கு தர வேண்டிய உதவியாக இருந்தால் கூட அதை தராமல் இருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் அது தர்றது ஒரு நமக்கு ஒரு நிவாரணமாக இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்தும் போது இப்போ இயற்றி அனுப்பிய 2 மசோதாக்கள் கையெழுத்தாகாம அங்க இருக்கு. அவர் வறட்சிக்கு வேண்டிய பணம் கிடைக்கலங்கிறத அவர் சுட்டி காட்டினாரு. அங்க இருக்கு, அதை கையெழுத்து போட்டு வாங்க முடியல. ஒண்ணு, அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. திரும்பவும் அந்த மே 18க்கு தான் திரும்பவும் போக வேண்டியது இருக்கு. ஈழம் தொடர்பாக ஜெயலலிதா இருக்கும்போது இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் இருக்கு. அது தொடர்பாக ஏதாவது ஒன்றை மத்திய அரசை செயல்படுத்த சொல்லி வற்புறுத்த முடியல. 2 இப்படி பல விஷயங்கள் மத்திய அரசு முடிச்சிடுறேன். நீங்க சொல்றதுலயே பதில் இருக்கு. இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் போடப்பட்ட அனைத்து கட்சியினுடைய சம்மதத்தோடு இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு மார்க்சிஸ்ட் உள்பட சட்டமன்றத்தில் இருந்தாங்க, எல்லாம் சேர்த்து போட்ட தீர்மானம். அன்றைக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் அவர்கள் சொன்னது போல அவர்களே ஆதரவு தந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது. அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? அந்த தீர்மானம் நிறைவேறிச்சா? புரட்சி தலைவி அம்மா ஈழத்தமிழர் பிரச்சனை தீர்மானம்லாம் வந்து மன்மோகன் சிங் அரசாங்கம் இருக்க சொல்ல ஏற்படுத்தின தீர்மானம். அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானங்கள் எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். ஆனா எல்லா தீர்மானங்களும் ஏத்துக்கிட்டாங்கன்னா இதுவரைக்கும் இல்ல. எல்லாத்துக்கும் சட்டமன்ற தீர்மானம் போடுறேன்னு சொல்லி எனக்கு அடிப்படையான கேள்வி அங்கதான் வருது. நீங்க நம்முடைய உரிமைக்கு போராடுறாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் பரஸ்பரம் ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதை விட ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்றப்படுகின்ற தீர்மானங்கள் மத்திய அரசிடம் என்ன நிலைக்கு போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக வருது. அது திமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட தீர்மானம், காங்கிரஸ் இருக்கு, மத்திய அரசாங்கன்றதான் பார்க்கணுமே ஒழிய அதுல வந்து இன்னைக்கு வந்து எல்லா அரசாங்கங்களும் அதான் செஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஆதரவை பெற்று ஆட்சியில் இருந்த ஆட்சிகள் கூட வந்து அது செய்யலன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது இப்போ நீட் சொன்னீங்க. இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க நான் முடிச்சிடுறேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமரை சந்திக்கின்ற பொழுது, கோயம்புத்தூருக்கு வருகின்ற பொழுது முதலமைச்சர் நேரடியாக கோரிக்கை வச்சார். டெல்லியில் போய் சந்திக்கின்ற பொழுது சொல்லியிருக்காரு, கேட்டார். எவ்வளோ அழுத்தம் தர முடியுமோ அந்த அழுத்தம் தந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இன்னும் முடிவு சொல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ ஜனாதிபதி அதை நிராகரிச்சிட்டாருன்னு இல்லை,
ஆனாலும் தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றுது அப்படின்னு என்ன சொல்லல, எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா அருணன் அருணன் பேசும்போது கடைசியாக கேட்டது, இதை பற்றி நாங்கள் கொடுத்த மசோதாக்களுக்கு அங்கிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு சிறு எதிர்ப்பையாவது வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா, அதை பற்றி கருத்து சொல்லி இருக்கிறீர்களான்னு அவர் கேட்கிறார். இந்த நீட் தேர்வுக்கு முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சர்லேருந்து எல்லாரும் போய் அடிக்கடி சந்திச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க செய்யல. என்ன நீட் வந்து இந்தியா முழுக்க வந்துருச்சு. அது வந்து சுகாதாரமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் பொதுப்பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலில் இருக்க சொல்ல மத்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு வந்து மாநில அரசாங்கங்கள் கட்டுப்படணும். இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் அதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொரு அதற்கு பிறகு நிறைய அமைச்சர்கள் அங்கே போகிறாங்க வராங்க. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அனுப்பின ஒரு நீட் மசோதா இங்கே வந்து பெண்டிங்கில் இருக்குது, நாங்கள் அனுப்பின ஒரு நீட் மசோதா இங்கே ஒரு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஒரு சிறு அழுத்தமாவது சிறு நீங்க பேச்சாவது பேசக்கூடிய நிலைமையில இல்லையான்னு நிச்சயமா வந்து நீட் அதற்கு நேர் மாறாக அமைச்சர்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேசாதீர்கள்னு முதலமைச்சர் சொன்னதாக தான் செய்திகள் வருது. அதாவது முதலமைச்சர் எங்க சொன்னார்ன்றது ஒரு நிலைப்பாடு இருக்கு. அமைச்சரவை கூட்டத்தில் அவர்கள் கலந்துரையாடுதல் வந்த கசிந்த செய்தியாக ஊடகங்கள் சொன்னதுதான். அது வந்து நிர்வாக ரீதியான அவர்களுடைய அணுகுமுறை தானே தவிர அதிமுகவினுடைய அரசியல் ரீதியான நடவடிக்கை நீங்க பார்க்க ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து நிறுத்துறீங்க. அதை நிர்வாக ரீதியான அணுகுமுறை, இணக்கமான போக்கு வந்து பலன்களை பெற்றுத்தரும்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார்கள் பலர். இல்ல நண்பர் குமாருடைய அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. அதாவது மத்திய அரசை விமர்சிக்க வேண்டாம் என்பது ஒரு அரசு எடுத்த முடிவு, நிர்வாக ரீதியான முடிவு. அதிமுக என்கிற அரசியல் கட்சி அத்தகைய முடிவை எடுக்கவில்லைங்கிறாரு. உண்மை இருக்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், அதிமுக சார்பிலாவது இந்த நீட்டுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கவில்லை. தமிழக சட்டமன்றத்திலே ஒருமனதாக நிறைவேற்றிய அந்த 2 மசோதாக்களை நீங்கள் ஜனாதிபதிக்கே அனுப்பவில்லை பரிந்துரை செய்து என்று கண்டனம் கூட செய்ய வேண்டாம்ங்க, ஒரு வருத்தமாவது தெரிவிச்சிங்களா அதிமுக சார்பா? மாறாக இப்ப அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நாமளும் ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் என்கிற முறையில தான் அதிமுக சார்பில் நீதிமன்றமே சொல்லி இருக்குங்க. என்னன்னா அதிமுகவும் மத்திய அரசை விமர்சிக்காது என்கிற நிலையில தான் இருக்கீங்க. ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றம் சொன்னதுக்கு கேட்டு தமிழ்நாடு அமைதியாக இருந்ததா? நீட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு கொதித்த தமிழ்நாடு நீட்டுக்கு ஏன் கொதிக்கலன்னு நான் அர்த்தத்துல கேட்பேன். கோபம் உண்மையிலே இருக்கா இல்லையான்னு நான் சரவணன்ட்ட கேட்பேன். அது வேற விஷயம். சொல்றது எனக்கு புரியுது. நீட் வந்து ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுக்கு உரிய, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உடன்பாடான ஒரு நிகழ்வு. ஆனா நீட் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் நீட்டை ஏற்கின்றவர்கள் இருக்காங்க. இப்போ அந்த நீட் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்கள் யாரும் கிடையாது. நீட்டை ஏற்றுக்கொள்ளவர்கள் யாரும் கிடையாது. நீங்க இருங்க நான் பேசுறேன். ஜல்லிக்கட்டை 100% தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்ல ஏற்க முடியாது. எது ஜல்லிக்கட்டுக்கு 100% தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவு கொடுத்தார்கள் சொல்ல முடியாது. ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீட் வந்து இது தமிழ்நாடு, நான் சொல்ல வந்தது ஆதரவு கொடுத்தாங்களா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களான்ற அடிப்படையில் இல்லை. அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரிய பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு உரியவே வந்து கலாச்சார பண்பாடு பழக்க ரீதியான ஒரு செயல். அது ஜல்லிக்கட்டை பற்றி வந்து உத்தரப்பிரதேசத்தில் மற்ற மாநிலத்தில் கவலைப்படலை. அதனால மாநிலத்திற்கு தனியாக ஒரு சட்டத்தை வந்து உருவாக்க முடியாது. நான் பேசிட்டு இருக்கும்போது தலையிட்டாரு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் குமார் அவன்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன், காங்கிரஸும் சரி தமிழகத்தினுடைய உரிமைகளை அப்படியெல்லாம் அங்கீகரித்து செயல்படுத்தவில்லை பல விஷயங்கள் என்று நீங்கள் வரிசையாக சுட்டி காண்பித்ததில் நான் உடன்படுகிறேன். ஆனால் பாஜக அதைவிட மோசமாக நம்முடைய உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிறது. பிரச்சனை வந்து என்னன்னா அதற்கான எதிர்வினைகள் எப்படி ஆளுங்கட்சி என்கிற முறையிலும் அரசு என்கிற முறையிலும் விட காங்கிரஸை விட அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது வந்து இன்னும் விவாதத்துக்குரியது. இல்ல என்ன பொறுத்த நான் வேண்டுமென்று தான் சொல்றேன். பாஜக செய்யுது. ஆமா, ஏன்னா இந்த மாநில உரிமைகளுடைய பட்டியல்ல, மாநில பட்டியல்ல இருந்து இந்த 50 ஆண்டுகள்ல நம்ம வழக்கமாக சொல்கிறோம், இந்த 50 ஆண்டுகளில் 67 இருந்து வச்சுக்கோங்க, இந்த 50 ஆண்டுகளில் மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு போனவை எவ்வளவு,
அதற்கு எதிராக இங்கு நடந்த போராட்டம் எவ்வளவு, எந்த கட்சி ஆட்சியில இருக்கும்போது அவை எல்லாம் இங்கிருந்து போயிருக்கின்றன அப்படின்னு அதை ஒட்டி பல கேள்விகள் எழுப்பினா மாநில நலனுக்கு விரோதமாக யார் அதிகமாக செயல்பட்டார்கள் சேர்ந்து இல்ல நண்பர் ஜென்ராம், நீங்க இந்த மாநில பட்டியலிருந்து கல்வியை பொது பட்டியலுக்கு கொண்டு போன அந்த காங்கிரஸை தான் நீங்க சொல்ல வர்றீங்க. அதே போல பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னு நான் மறுக்கல. ஆனால் அப்படியெல்லாம் கொண்டு போனதை அந்த காலத்தில் அவ்வப்போது லேசாக எதிர்த்து கொண்ட பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மிக தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கு. அவங்க இருந்த பாஜக கண்டா என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க முதல்ல ஒரு அழகா ஒரு வாக்கியம் சொன்னீங்க. இன்னும் ஒரு 3-4 விஷயத்தை சொல்லி இதனுடைய வேரை பார்க்க போனா இருங்க, எல்லா இதுலயும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா டிபேட்லயும் எதை அதுல ஒரு உண்மை இருக்கு. என் கருத்து நான் சொல்ல உண்மை இல்லையாங்கிறது இல்ல அதுல ஒரு உண்மை இருக்கு, வேற அங்கே இருக்கு. ஆனால் அதை இன்றைக்கு படு தீவிரமாக அமுல்படுத்திக் கொண்டிருப்பது பாஜக என்பதை மறந்து விடாதீங்க. அது இந்தி திணிப்பாக இருக்கட்டும், அதே போல சமூக நீதி எதிர்ப்பாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்ல இன்னும் சொல்லப்போனா பொருளாதார விஷயங்களில் கூட அவர்களை விட மிக தீவிரமான முறையிலே மக்கள் விரோத நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய மதிப்பீடு. நான் கேட்கறது என்ன, நீங்க இந்த அரசு எதை பத்தி பேசினாலும் அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்துல பார்லிமெண்டரி கமிட்டில இருந்து வந்த பரிந்துரை இல்லங்க. சமஸ்கிருத வாரமா நான் ஒத்துக்கிட்டேன். இதனுடைய அடிவேறு அங்க இருக்கு என்பதை ஒப்புக்கொள்றேன். ஆனால் அதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு அவங்க சரியில்லைன்னு சொல்லித்தானே அவங்களுக்கு போல பாஜக கொண்டு வந்திருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா எது சரியில்லை என்று நாம் நினைக்கிறோமோ அதை படு தீவிரமாக அமுல்படுத்திக் கொண்டிருப்பது இன்றைய பாஜக அரசு. என்னுடைய கல்வி நண்பர் குமார் அவர்களிடம் திமுக நண்பரிடமும் நம்முடைய கேள்வி என்ன, இந்த இரண்டுக்காக எந்த அளவுக்கு அரசு என்கிற முறையில் குரல் கொடுத்திருக்கு, பிரதான எதிர்கட்சி என்கிற முறையில் நீங்க எவ்வளவு குரல் கொடுத்திருக்கீங்க, நாங்க எவ்வளவு குரல் கொடுத்துருங்கிறத சொல்லுங்க, என்னால் முடிஞ்சதை நான் சொல்றேன். ஆகவே இந்த கேள்வி என்பது மிக முக்கியமாக பிரதானமாக ஆளுங்கட்சி என்கிற முறையில் அரசு என்கிற முறையில் உங்களிடம் வைக்கத்தான் படும். அதற்கு நீங்கள் இதுவரை பதில் சொல்லவில்லை. இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்காக நான் என்ன சொல்ல வரேன், ரொம்ப வேதனையான விஷயம். நம்முடைய முதலமைச்சரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே மத்திய அமைச்சர் என்ன பேசுறாரு, ஆபரேஷன் இருந்தா கோஆபரேஷன் இல்லாட்டி செப்பரேஷன்ங்கிறாரு. அவரு கோட்டைக்குள்ள ஆராய்ச்சி பண்றாரு. இன்னும் வேடிக்கை என்னன்னா ஓபிஎஸ் அணியை சார்ந்த செம்மலை சொல்றாரு எடப்பாடி அரசை பாஜக அரசு மத்திய அரசு மிரட்டி கொண்டிருக்குங்கிறாரு. இது பற்றி நண்பன் குமார் என்ன சொல்றாரு? பேசலாம், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம். அருணன் சொன்ன மாதிரி அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வர்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு பல விஷயங்களில் தீர்வு கிடைக்காமல் இருக்கும்போது அங்கிருந்து உதவி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் டெல்லியில இருந்து பேட்டி கொடுத்தாங்கன்னா அது ஸ்டாலின் சொல்ற மாதிரி மக்களுடைய கோபத்தை திசை திருப்புவதற்கு உதவுகிறது அப்படிங்கிறதுல உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை, இன்றைக்கு அது இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக சொன்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்க அல்லது நம்புறாங்கன்ற பொருளும் வருது. அற்புதமான விளக்கம். அந்த வகையில் அது உண்மைன்னா அதுதான் யதார்த்தம். ரெண்டாவது, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டிய நிலையில் இல்லை, அவசியமும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தில் எதிர்கட்சிகள் எங்களை வீழ்த்த துடித்த நேரத்தில் எதிர் சக்திகள் எங்களை நிர்மூலப்படுத்த முனைந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எங்களை திடப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அரசை நாங்கள் நிலைகொள்ள செய்வதற்கும் உத்திகளை கடைபிடிக்கிறீங்க, முயற்சியில் இருக்கிறோம். யுக்தின்றது முயற்சியில் ஈடுபட்டாவே அது பல யுக்திகள் வரும், அதில் அது ஒரு யுக்தியாக நீங்கள் எடுத்துங்க. அதனால் அந்த முயற்சியில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த அரசாங்கம் தொடரக்கூடாது என்பதற்கு எல்லா வகையான நடவடிக்கைகளும் எல்லா தரப்பாலும் எடுக்கப்பட்டது. அதிலிருந்து மீண்டு அந்த அரசை தக்க வைக்கிற அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றாலும் பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக அதிக வருவாய், நான் முடிச்சிடுறேன், வருவாய் தந்து கொண்டிருந்த இந்த இது வணிக வரி அந்த ரீஸ்டர் சுத்தமாக 6 மாசமா இல்லை.
அந்த ரிஜிஸ்ட்ரேஷனால ஸ்டாம்ப் டியூட்டி பெரும் பகுதி அதில் இழப்பு வந்தது. அதுக்கு பிறகு இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு டாஸ்மாக் வருமானம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இப்படி பல வகையில் இல்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு பட்ஜெட் போட சொல்ல இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் பட்ஜெட்டை உருவாக்குறாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இழப்புகள்லாம் ஈடு செய்ய வந்து போராடுகின்ற ஒரு நிலையில் அரசாங்கம் இருக்கு. இரண்டாவது, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொடர் ஆட்சியாக சொல்லிட்டு போற ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் எனக்கு கேள்விகள் வந்துகிட்டே, பாலிசி கைட்லைன்ஸ்ல தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு உரிமை கிடையாது அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காவது அரசு தரப்புல இருந்தோ ஆளும் கட்சி தரப்புல இருந்தோ ஏதாவது ரியாக்ஷன் வருதா? மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அதுதான் நான் சொல்றேன். எங்களை நிலை கொள்ற வரைக்கும் நாங்க வந்து யாரை பற்றியும் பேச மாட்டீங்க. இல்லை, முதல்ல நாங்க நின்னாதாங்க வந்து முதல்ல தற்காத்து தானே அடுத்தவங்க அடுத்த நிலைக்கு போக முடியும். எங்களை காலூன்ற விட அப்படிங்கிற முடிவுக்கு எப்போ வருவீங்க? நான் சொல்ல வர்றது, காலூன்ற விடாமல் எல்லா தரப்பும் எங்களை வந்து பலகீனப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், மரியாதை 12 பேர் லாபத்து இல்ல, 17 பேர் புதுசா வராங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய அருணனாக இருந்தாலும் வழக்கறிஞர் சரவணனா இருந்தாலும் இப்ப பேசினாங்க. இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய தாக்குதல், அதை எல்லாமே உணர்றாங்க. ஆனா அந்த தாக்குதலுடைய திசையை திருப்பி எங்க மேல திருப்பி விட்டுருக்காங்க. அவங்க இந்த அறிக்கையினுடைய பொருள் என்ன? இத நேரடியா பாரதிய ஜனதா கட்சியை வந்து அவங்க தாக்கி இருந்தாங்கன்னா, ஒரு எதிர்கட்சி ஒரு இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தால் செயல்பட முடியவில்லை, நாங்கள் கேட்கிறோம், தமிழ்நாட்டின் உரிமைக்காக நாங்கள் இந்த அரசாங்கம் வந்து கம்முன்னு இருந்தால் கூட நாங்கள் போராடுகின்ற சக்தியோடு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த இதுல தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சிருக்கு, இழப்பை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தை ஏமாத்துது, இந்த அரசாங்கம் வந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, இதை கண்டிக்கிறோம் சொல்லிட்டு நீங்க தாக்க வேண்டிய அது கேட்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு நீங்க அதையும் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி இன்னும் தாக்கலையே என்ற வருத்தத்தில் இந்த அறிக்கை வருது. ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நீங்க வந்து வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு பலவீனமானவர்களோடு நீங்க சேர்ந்து நின்று தானே எதிர்க்கணும். நீங்க வந்து அவங்க மாநிலத்தில் வர வேண்டிய நன்மைகளை தராமல் இருக்கிறதுக்கு நீங்களும் சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் பாஜக மேல இருக்கக்கூடிய கோபத்தை, மத்திய அரசு மேல இருக்கக்கூடிய கோபத்தை அதிமுக பக்கம் திசை திருப்பி விடுவதற்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, இது வந்து ஒரு வாதத்திற்கு வேணா அவர் சொல்றது வந்து ஒரு எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். பட் உண்மை நிலைமை யதார்த்தம்ன்றது வந்து அதுவாக இல்லை. அதாவது வந்து எங்களோட சேர்ந்து வாருங்கள்னு சொல்லி நண்பர் சொல்றாரு. நண்பர் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள அவரோட இல்ல ஒரே நிமிஷம் என்னோட சேர்த்துங்க. இன்னைக்கு வந்து அவங்க அதிமுக மட்டும் தமிழ்நாட்டில் அடிக்கிறேன்னு சொல்லல, எல்லா கட்சியும் அடிக்கிறேன்னு தான் சொல்றாங்க. இல்ல அது ஒண்ணு அது பண்ண முடியாது. அது மாதிரிலாம் அவங்க சொல்லலாம், 1000 விஷயங்களை அவர்கள் சொல்லலாம். அவர் சொல்றாரு அதாவது வந்து ஒரு இந்த காவேரி பிரச்சனையை எடுத்துப்போம். செல்வி ஜெயலலிதா வந்து ஒரே ஒரு சின்ன இந்த இதுக்கு மட்டும் மருத்துவமனையில் இருக்காங்க. அப்போ வந்து தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இவர்களோடு சேர்ந்து தமிழக மக்களின் குரல் வந்து ஒரு ஒருமித்த குரலாக செயல்பட வேண்டும் என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 5 முறை அறைகூவல் விடுக்கிறார். அதிமுக அரசே தயவு செய்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு, காவேரி பிரச்சனைக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு ஒருமித்த குரலோடு பேசுறாங்க. அனைத்து கட்சிகளும் வந்து கட்சி மாட்சிமைகளை மறந்து வந்து ஒன்னா இருக்காங்க, மாச்சரியங்களை மறந்து ஒன்னா இருக்காங்க, நாமளும் அது போல செய்வோம்னு சொல்லி அறைகூவல் விடுக்கிறார். என்ன செய்தது? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களா? ஸோ அதுதான் சொல்றேன், இவர்கள் வாதத்திற்கு இது மாதிரி பேசலாம் இப்படிப்பா இது மாதிரி, பட் அது யதார்த்தம் கிடையாது. இவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பயந்து போய் தான் இருக்காங்க. அதாவது இந்த நீட் எக்ஸாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்ச் 10ஆம் தேதி வந்து காமன் கவுன்சிலிங்க்கு வந்து MCA வந்து கைட்லைன் கொடுக்குறாங்க. மார்ச் 27 வந்து காமன் கவுன்சிலிங் ஓகே அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பெக்டஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணி விடுறாங்க. அதே காலகட்டத்தில் தான் வந்து ஐடி மினிஸ்டர் வீட்டில் ரெய்டு, ஹெல்த் செக்ரட்டரி வீட்டில் ரெய்டு, தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வீட்டில் ரெய்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஏதாவது பண்ணி பாஜக அரசு என்ன நினைக்கிறதுனா, இவர்கள் வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்காங்க. அதிமுக அரசு வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கு. அந்த மோசமான சூழ்நிலைக்கு காரணம் நேர்மையின்மை. தமிழகத்தை வந்து இந்த 5 வருடங்கள்ல வந்து சுரண்டியது, அந்த சுரண்டி தீர்த்த அந்த பாவம் வந்து இப்ப அவங்களை வந்து சும்மா விடமாட்டேன்றது. அதுதான் அதுக்கு முக்கியமான பிரச்சனை. அவர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு தமிழகத்தின் நலனை ஒட்டுமொத்தமாக முடக்குகிறது இந்த பாஜக அரசு. இல்ல, குமார் அவர்களுடைய குற்றச்சாட்டு அநியாயமானதுமே. இல்ல, எதை வச்சு சொல்றேன்னா, நீங்கள் வந்து கோபத்தை பூரா எங்கள் மேலே திருப்புறீங்க, மாநில அரசு மீது. மத்திய அரசு எதிர்த்து போராடினீங்களான்னு கேட்குறாரு. ஏங்க
விவசாயிகள் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் முழு அடைப்பை மத்திய அரசை எதிர்த்து திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இன்னும் பல விவசாய சங்கங்கள் இவ்வளவு சேர்ந்து வெற்றிகரமான ஒரு முழு அடைப்பை மத்திய அரசை நடத்தணும். ஆனா நீங்க அப்ப என்ன சொன்னீங்க? அந்த போராட்டத்தை அதிமுக தலைவர்கள் இது அரசியல் போராட்டம் நாங்க ஆதரிக்கல. நீங்க ஆதரிச்சிருக்கணும். மக்களுக்காக, விவசாயிகளுக்காக மோடி அரசை எதிர்த்து போராடியது தமிழகத்தின் எதிர்க்கட்சிகள் தானே தவிர ஆளுங்கட்சி அல்ல. எப்படி இவ்வளவு மகத்தான ஒரு உண்மை கண்ணு முன்னாடி இருக்க மறைச்சிட்டு பேசுறீங்க? அதாவது மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் அவர்கள் சொல்றது உண்மையா இருந்தா நான் ஏற்றுக்க முடியும். அந்த தலைப்பை அவர்கள் வைத்த கோரிக்கைகளை மறுபடியும் அவர் ஒரு வாட்டி பார்த்தாருன்னா தெரியும். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து, அப்போ எங்களை கண்டித்து நடத்திட்டு எங்களை ஆதரவுக்கு நான் முடிச்சிடுறேன். எங்களை இன்னும் கேட்டா நான் முடிச்சிடுறேன். இன்னும் கேட்டா அந்த கூட்டத்துக்கு அழைப்பு அனுப்பாத கட்சிகள்ல பிஜேபிக்கு அனுப்பலன்னு சொன்னாங்க. ஆனா அதிமுக அனுப்புனாங்களா அந்த நிகழ்ச்சிக்கு? நான் முடிச்சிடுறேன். இல்ல ஒரே ஒரு நண்பரே, ஒரே ஒரு விளக்கம். நீங்க தயவு செய்து அந்த கோரிக்கைகளை பாருங்க. பிரதானமாக மத்திய அரசு இல்ல, நீங்க சொல்லாம ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணல. மாநில அரசை கொஞ்சம் கேளுங்க. மாநில அரசை ஏன் குற்றம் சொன்னோம்னா, மத்திய அரசோடு போராடி நீங்கள் பெறவில்லை, விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றுதான் மிக தெளிவாக அதுல இருக்கு. பிரதான குற்றவாளி மத்திய அரசு தான் சொல்லி இருக்கோம். நீங்க குற்றவாளி பலவீனமான குற்றவாளி என்றெல்லாம் வேற. நாங்க என்ன பண்றது? சொல்ல வர்றது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அப்போது 2006ல இருந்து 2011 வரைக்கும் ஆட்சியில இருந்த திமுகவை குறை சொல்றீங்கல்ல, அதே மாதிரி தானே இதுவும். அதே திமுகவை மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவர்கள் ஏன் இதையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நீங்க திமுக 2006ல இருந்து 2011 வரைக்கும் குற்றம் சாட்டுறீங்க. அதே மாதிரியான விஷயத்தை தான் இப்ப சொல்றாங்க. மத்திய அரசுல இருந்து வரலைன்னாலும் அதை கேட்டு பெறவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே நீங்க என்ன லெவல்ல குற்றச்சாட்டை வச்சீங்களோ அதே லெவல்ல தான் அவங்களும் சொல்றாங்க. நீங்க கேட்டு பெறவில்லை என்பது ஒரு மாநில அரசாங்கத்திற்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம்னா பரவாயில்ல. இன்னைக்கு விவசாயம் என்பது பொதுப்பட்டியலில் இருக்கு. இன்றைக்கு மாநில அரசாங்கத்தினுடைய கூட்டுறவு சங்கங்கள் மாநில கடன்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதை கடன் தர்றதை தொடர்ந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த சிக்கலும் இல்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், அந்த வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்கள் தான் இப்போ பிரச்சனை. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வர்றோம். இந்த பிஜேபி அரசு, அதிமுக அரசுங்கிறத தாண்டி பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நீங்க மத்திய அரசோட இணக்கமான போக்கு இருந்தா தான் மத்தியில இருந்து ஏதாவது வரும் அப்படின்னு ஒரு கோட்பாடாகவே கட்சிகள் முன்வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதனுடைய பிளிப் சைடாக மேற்கு வங்கத்தில் ஜோதி பாசு இருக்கும் போதும், புத்ததேவ பட்டாச்சாரியா இருக்கும் போதும், மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தால எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்வதில்லை அப்படின்னு சொல்லி அப்போ ஜோதி பாசுவோ புத்ததேவ பட்டாச்சாரியாவோ சொல்லியிருக்கிறாங்க. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு அணுகுகிறதுன்னு பல முதலமைச்சர்கள் ஜெயலலிதா உட்பட மத்திய அரசு மேல குற்றம் சாட்டுறாங்க. அப்ப இணக்கமான போக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மத்திய அரசிடமிருந்து உதவி பெறுவதற்கு தீர்வு அப்படின்னு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறத நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? அதாவது காங்கிரஸ் தான் அதை ஆரம்பித்து வச்சது, மறுக்கவே முடியாது. தேர்தல் நேரத்தில் நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மோசமான வாக்கியத்தை பெருமையோடு பச்சையாக சொல்லுவாங்க. என்னன்னா, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆண்டாத்தான் மாநிலத்துக்கு நல்லது அப்படின்னு ஒரு வாக்கியத்தை காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர், காங்கிரஸ் உடைய பிரதமர் 2 பேருமே பேசுவாங்க பிரச்சாரங்கள்ல. தமிழ்நாட்டில் பார்த்திருக்கேன், பல மாநிலங்களும். மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை உள்ளாட்சியில தேர்ந்தெடுத்தா தான் உள்ளாட்சிக்கு தேவையானது வரும்னு இங்க இருக்கிறவங்களும் பேசுவாங்க. அதுவும் ஒரு வகையில மோசமான நீட்சி தான். ஆனா மேல இருந்து தான் அது ஆரம்பமாகுது என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பேச்சு என்பது அரசியல் சாசனத்தினுடைய நெறிமுறைக்கு, அதனுடைய உணர்வுக்கு நேர் எதிரானது என்பதை மறந்துவிட்டு அவர்கள் பேசினார்கள். இப்ப பாஜக இன்னும் பச்சையாக அதை பேசுது. அதைத்தான் நான் சொன்னேன். என்னங்க இந்த மாதிரி அவர் குறிப்பிட்டார் பாருங்க, அந்த முழு அடைப்பு அதுக்காகத்தானே.
தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தந்திருக்கக்கூடிய விவசாயிகள் கடனை ரத்து செய்க. அது யார் செய்ய முடியும்? மத்திய அரசு தான். போய் டெல்லியில் போய் போராடுறாங்க விவசாயிகள். பிரதமர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு மாசத்துக்கு மேலாகுது. ஆகவே அவங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கத்தான் இங்கே மிகப்பெரிய அந்த முழு அடைப்பு என்பது நடக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைக்கு பாஜக, தமிழக பாஜக தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தா தான் அந்த கடன் ரத்தாகும்னா இது என்ன அர்த்தம்? இது மாநில சுயாட்சி சிந்தனைக்கு நேர் எதிரானது. ஆவடிக்குமார் வேறொரு கட்சி பணிக்காக போக வேண்டியது இருக்கு. அதனால அவர் மத்திய அரசாங்கம் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதும் மாநிலத்தின் மீது அடக்குமுறையை ஏவுவதும் தொடர்ச்சியாக நடந்துருக்கு. இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் சொல்ல போனால் எந்தெந்த திட்டம், அது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டாக இருந்தாலும் எந்த ஆக்டாக இருந்தாலும் அது காங்கிரஸ் வந்து விதை போட்டு வச்சாங்க. அது ஆதார் கார்டுலேருந்து எல்லாம் அதை இவங்க வந்து சரியா பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கு இவங்களுடைய கொள்கையை வந்து சொல்ற சரியாங்கிறதுக்கு அது சரியானா அவங்க என்ன நோக்கத்தோட போட்டாங்களோ அந்த நோக்கத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச சரியா பயன்படுத்துறாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, அவங்க தொடங்கி வச்சாங்க, அவங்க எந்த நோக்கத்தோட தொடங்கினாங்களோ ஆனா விதை போட்டாங்க. அந்த விதை இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரே இந்தியா, ஒரே மொழி, ஒரே ஆதிக்கம், ஒரே நிலை என்ற நோக்க போயிட்டு இருக்காங்க. இது வந்து நிச்சயமா வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து, மேற்கு வங்கம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மொழி பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் விடுபட்ட மாநிலங்கள். இந்த மாநிலங்கள் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்தார்கள் என்றால் நிச்சயம் அவர்கள் தேவையான நேரத்தில் பாடம் கற்பிக்கப்படும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வரவேற்கலாம். ஒருத்தர் வந்து பேச்சுவார்த்தையில ஒரு புள்ளியில இணைஞ்சு நிக்கிறீங்கன்னா குமார் அளவுக்காவது நிச்சயமாக மாநில அரசாங்கம் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிறதை தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக இல்லை. அவர்கள் அதுக்கு உதாரணம் இன்றைக்கு அதிமுக மேல அவங்க எடுத்திருக்க நடவடிக்கையில பாத்தீங்கன்னாவே நாங்க இணக்கமா இல்லைன்னு தெரியும். நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில உள்ள உறவுகளை பற்றி சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டமே பல விஷயங்களை சொல்லுது. இந்த மாதிரி சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து மாறாக கட்சிகள் பேசுவதற்கு என்ன காரணம்? அப்படி பேசும்போது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக கட்சிகள் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாதா, பிரச்சாரம் செய்ய முடியாதா, அல்லது நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றத்தில் கேட்க முடியாதா அப்படிங்கிற பாமரத்தனமான சந்தேகங்கள் வருது. இல்லை, அதாவது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அட்டானமி, அதாவது வந்து பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் முக்கியமான கூட்டங்களில் என்ன சொல்வார்னா, வி ஆர் ஃபாலோயிங் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவார். கூட்டாட்சி தத்துவம்னு சொல்றாரு. ஆனால் அந்த கூட்டாட்சி வந்து வெறும் ஒரு வார்த்தையாக தான் இருக்கே தவிர இல்லை. இவ்வளவு காலமாக மத்திய அரசு நடந்து கொண்ட முறையை பார்க்கும்போது நீங்க வந்து நீங்க முன்வைக்கிற கோஷத்துக்கு நேர் மாறாக நடந்திருக்குதுன்னு பார்க்க முடியும். மத்தியில் சுயாட்சி, மாநிலத்தில் கூட்டாட்சிங்கிறது தான் நடைமுறையில இருக்கு. நீங்க இல்ல அது சரி. ஆனால் இப்போ இந்த நண்பர் சொன்னது போல என்ன இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ மாநிலத்தில் மத்தியில் வந்து ஒரு கூட்டாட்சி இருந்தால் கண்டிப்பாக இதை போன்ற ஒரு மூர்க்கத்தனமான திணிப்பை வந்து அவர்களால் செய்ய முடியுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக வந்து அவர்களால் அதை வந்து செய்திருக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்கிறதுனால, அந்த ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற காரணத்தில் வந்து இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்பொழுது அதை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், சட்ட ரீதியாக நீங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கோரிக்கைகள் இப்பொழுது வந்து திமுக கழகம் வைத்து கொண்டிருக்க கோரிக்கைகள் அனைத்துமே வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு வந்து உட்பட்டது. அதாவது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுனீங்க. அதாவது இந்த உயர்கல்வி, இப்போ நீட்டை இப்போ ஏன் அதை நீட்டை சுற்றி வரோம் அப்படின்னா, நீட்டை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம். நீட்டை பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் இருந்தது உயர்கல்வி, அதை வந்து என்ன பண்ணாங்க, பொது பட்டியலில் கொண்டு போய் மாற்றினாங்க. ஸோ பொது பட்டியலில் இருக்கும் பொழுது என்ன செய்யணும், ஸ்டேட்ஸுக்கும் ரைட் இருக்கணும், சென்டருக்கும் ரைட் இருக்கணும். இப்போ இந்த நீட் மூலமா என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசு என்ன நினைக்குதோ அதுதான் வழி பண்றாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு ஸ்டேட்ஸுக்கு வந்து உனக்கு வந்து பவரே கிடையாது. இப்போ என்னன்னா, +2 மெடிக்கல் எக்ஸாம் டாக்டரா போறவங்களுக்கு வந்து +2 மார்க் வந்து இம்மெட்டீரியல்ங்க. +2ல அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த மார்க் வந்து
ஒரு பொருட்டே கிடையாது. நீட்ல என்ன ரேங்க் வாங்கியிருக்காங்களோ, என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுபடி தான் உங்களுக்கு சீட் கொடுக்க போறாங்க. அதுக்கு தமிழக அரசு ஒத்துக்கொண்டு விட்டது. நீங்க இப்ப சொன்ன அதே விஷயம் தான் சரவணன். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கு. அது சில உரிமைகளை பெற்றுத் தருவதில் தவறி இருக்குது அப்படின்னு நீங்க அரசியல் ரீதியாக அவர்களை குற்றம் சாட்டுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் இந்த மாதிரி அரசமைப்பு சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய மாறுதல்களுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை. அருமையான கோரிக்கை. நீங்க சொல்றது எப்படின்னா வாட் ஆட் டு பி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். கண்டிப்பாக அதை நோக்கி என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதை கண்டிப்பாக திமுக கழகம் செய்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்போம். அதற்கு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த 10 வருடங்கள் 8 வருடங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தது திமுக கழகம். நாங்க முன்னால இருந்ததெல்லாம் இல்ல, இப்போ நான் லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். அதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தமிழகத்துக்கு விளைந்த பலன்கள் பாறை ஜங்ஷன்ல இருந்து எத்தனையோ டெக்ஸ்டைல் மில்ஸ், எத்தனையோ டீசாலினேஷன் பிளான்ஸ், எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா இதற்கு அதுதான் சொல்றேன், மத்தியில் கூட்டாட்சி இருந்தால் மட்டுமே தமிழகத்தின் நலன்கள் பாதுகாக்கப்பட முடியும். மன்னிக்கணும், மத்தியில நீங்க சொல்ற ஆட்சிகள் கூட்டணி ஆட்சிகளாக இருந்ததே தவிர கூட்டாட்சியாக இருந்ததாங்கிறது இல்ல. அப்ப நடந்த பல விஷயங்களை நம்ம பேசணும்னா அது கூட்டாட்சியாக இல்லைங்கிறத அப்பவும் நிரூபிக்க முடியும். எக்ஸாம்பிள் அதுதான் இந்த எக்ஸாம்பிள் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். உங்களுடைய இறுதியான கருத்து, இந்த உறவு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுகள் சட்ட ரீதியாக சரியாக போகணும், விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்கு தகுந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறத எப்படி உறுதி செய்ய முடியும்? அதாவது ஒரு கூட்டாட்சி என்கிற அந்த சொற்கள் அதனுடைய அர்த்தத்தில் நேரடியாக அரசியல் சாசனத்தில் இல்லாட்டி அதனுடைய உணர்வு அதுதான். ஆகவே ஆனால் நடைமுறையில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி வேண்டும் என்று நம்ம வலியுறுத்த வேண்டியிருக்குது. காங்கிரஸ் அதை மதித்ததே கிடையாது. ஆனால் அதை விட இப்போ பாஜகவில் மேலும் ஒரு மோசமான வடிவமும் சேர்ந்து வருதுன்னு பார்க்குறேன். எப்படின்னா, சகல அதிகாரத்தையும் காங்கிரஸ் மத்தியில் ஏன் வைத்துக்கொள்ள பார்த்ததென்றால் அரசியலுக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும். ஆனால் பாஜக அத்தை ரெண்டோட சேர்த்து கலாச்சாரத்திற்காகவும் சகல அதிகாரங்களையும் மத்தியிலே குவிக்க பார்க்கிறது. இதுதான் மிக முக்கியமான வித்தியாசம். அவங்களுடைய கோட்பாடே அத்தகைய கோட்பாடு தான். அந்த கோட்பாட்டை அமுல்படுத்துவதற்கு ஒன்றை சொல்கிறேன். அவங்க இருந்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன். அவங்களுடைய குருஜி கோல்வால்கர் அவருடைய தொகுப்பு நூலில் நீங்க தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு, இந்த மொழிவாரி மாநிலம் என்பதே கூடாது, ஒற்றை ஆட்சி தான் இந்தியாவுக்கு வேண்டும் என்பது அவங்களுடைய கொள்கை. அப்பத்தான் அவங்க நினைக்கிற அந்த கலாச்சார தேசியம் எனப்படுவதை, அந்த ஒற்றை கலாச்சாரத்தை இங்கே திணிக்க முடியும் என்பது அவங்களுடைய கோட்பாடு. என்னுடைய கவலை என்னன்னா, காங்கிரஸை விட இப்ப கலாச்சார ஒற்றைத்தன்மைக்காகவும் மாநில அதிகாரங்களை பறிக்க போகிறார்கள். ஆகவே மதச்சார்பற்ற கட்சிகளுக்கும் சக்திகளுக்கும் வேலை இன்னும் அதிகம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவங்க எவ்வளவு தூரம் நீங்க சொல்ற மாதிரி நடக்கக்கூடியது எல்லாம் உண்மையாக இருந்தால் மதச்சார்பற்ற சக்திகள் அதை எதிர்த்து எவ்வளவு தூரம் போராடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.